உலக இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் 316 சேனல் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு சிறப்பு பாடலை நாம் கேட்க போகிறோம். நிச்சயமாகவே எங்களோடு கூட நீங்கள் சேர்ந்து பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆக நாம் எல்லாரும் இணைந்து தேவநாமத்தை உயர்த்துவோம். இப்பொழுது என்னுடைய அன்பு மகள் கேரிஸ் ஃபெலினா அவர்கள் பாடும்பொழுது நாம் எல்லாரும் இணைந்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த பாடலை சேர்ந்து பாடலாம். ஓகே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. சேர்ந்து பாடுவோம் தேவநாம மகிமை. Praise the Lord. Hallelujah. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Once more. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தேவநாம மகிமைப்படுவதாக. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. வியாதியிலே, பலவிதமான போராட்டத்துல, வெள்ளி சூனியத்துல, பலவிதமான சத்துருக்களால் தாக்கப்பட்டு உள்ளமுடைந்து சோர்ந்து போய் கை தூக்கி எடுக்க ஆள் இல்லையே என்று வருத்தத்தோடு கூட இருக்கிறாயா? கர்த்தரை நேசிச்சு பாரு, அவர் உன்னை காப்பாற்றுவார். அதான் தாவீது சொன்னாரு, நான் உளையான சேற்றில இருந்தேன், அவர் என்னை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் என்னை உயர்த்தினார். நீ உளையான சேற்றுக்குள்ள இருக்கலாம், கடன் பிரச்சனைக்குள்ள இருக்கலாம். கர்த்தருக்கு தோத்திரம். ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை, என் தலையெழுத்து மாறாதா, எனக்கு நல்லது நடக்காதா என்று சொல்லி பல கேள்விக்குறியோடு நீ வாழலாம். உன்னை தூக்கி எடுக்கிற ஒரு உன்னதமான ஆண்டவர் ஒருவர் உண்டு. அவர் உங்ககிட்ட பெருசா ஒன்னும் எதிர்பார்க்கலங்க, நீ அவரை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரை நீ நேசிப்பாயானால் அவருடைய எல்லா நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு சங்கீதம் 18:1 நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதுல என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி நாம் சங்கீதம் 18:1 வாசிக்கிறோம். என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபனே, வாலிப பெண் பிள்ளையே, குடும்பத்தார்களே, எல்லாருக்கும் ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தை. நம்முடைய பலனுள்ள நாட்களிலே, நம்முடைய ஜீவியமுள்ள நாட்களிலே, நாம் உயிருள்ள நாட்களிலே நம்முடைய ஆண்டவராகிய தெய்வத்தை நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட அவரை ஸ்தோத்தரிப்பது மாத்திரமல்ல, நாம் அவரில் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நாமத்திற்கு தோத்திரம். தாவீது ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். சங்கீதம் 116:1 என் விண்ணப்பத்தை கேட்டதினால் நான் உம்மில் அன்பு கூறுவேன். தேவனுடைய ஜனமே, தாவீது சொல்லுகிறான், என் விண்ணப்பத்தை நீர் கேட்டீரே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் சத்தத்தை நீர் கேட்கிறீரே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். செய்தி கேட்க தேவ பிள்ளையே, தாவீது என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவரு ஒரு பாயிண்ட் அழகா சொல்றாரு, என் சத்தத்தை கேட்கிற ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய சத்தத்தை கேட்க ஆள் இல்லையே, என்னுடைய வேண்டுதலை கேட்க ஆள் இல்லையே என்று ஒருவேளை உள்ளமுடைந்திருக்கிற என் அன்பு சகோதரியே, சகோதரா, உன் சத்தத்தை கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமா, அவர்தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். உன் சத்தத்தை கேட்கிற தெய்வம். ஹல்லேலூயா. என் சத்தத்துக்கு வேல்யூவே இல்லை, என்னுடைய வாய்ஸுக்கு வேல்யூவே இல்லைன்னு நீ சொல்லலாம். ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். உன் சத்தத்தை கேட்கிற தெய்வம், உன் ஜெபத்தை கேட்கிற தெய்வம், உன் விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம். ஏன் உன் சத்தத்தை அவர் கேட்கிறார் தெரியுமா? நீ அவர் மேல நீ அன்பு கூறுகிறபடினாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே ஐ லவ் யூ லார்ட், நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். ஜோஷுவாவின் புஸ்தகம் 23:11 ஜோஷுவா ஒரு விஷயத்தை சொல்கிறார். தன் ஜனங்கள் இஸ்ரவேலர்களை பார்த்து, அவர் மேல் அன்பு கூறுவதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் மேல் அன்பு கூற நீங்க எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும்.
ஏன் இந்த வார்த்தையை ஜாஷுவா தன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார்? அவங்க குந்தி குந்தி நடந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாகால நமஸ்கரிக்கிறாங்க, கர்த்தரை நமஸ்கரிக்கிறாங்க, ஒரு நினைவோடு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேருக்கு ஏற்றார் போல, சமயத்திற்கு ஏற்றார் போல சந்தர்ப்பவாதிகளாக தெய்வத்தினுடைய விஷயத்துல ஆமா பவுல் அழகா சொல்லுவாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அது உணவு இருக்குதோ இல்லையோ, ஆடை இருக்குதோ இல்லையோ, உயர்வோ தாழ்வோ, அது எந்த சூழ்நிலையானாலும் நான் ஒருத்தர் மேல அன்பு கூறுவேன். ஆனால் அவர்தான் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட உன்னதமான ஆண்டவர். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, ஜாஷுவாவுடைய காலங்களில் ஜனங்கள் நிலைவரமாய் கர்த்தரை சேவிக்கவில்லை. காலத்திற்கு ஏற்றார் போல, சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அவர்கள் கர்த்தரை சேவிப்பதும் பாகாலை சேவிப்பதும், இப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம், ஒரு நல்ல பெந்தெகோஸ்தே திருச்சபைக்கு போறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். உன் நிலையிலே மாறுதல் வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ குறி கேட்கிற கூடாது, நீ மந்திரவாதிகளை தேடி போகக்கூடாது, நீ கால நேரங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரங்கள் பார்க்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அன்பு கூறுவாயானால் நீ குந்தி குந்தி நடப்பதை தேவன் ஒரு நாளும் விரும்புகிறவர் அல்ல. வைராக்கியம் அந்த அளவுக்கு கர்த்தரை ஜாஷுவா நேசித்தான். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த நிலையில இருந்தாலும் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். எந்த நிலையானாலும், எந்த சூழ்நிலையானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்ற கேள்வியோடு கூட கர்த்தரோடு உன்னை இணைத்து கொள்ள பழகு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை நேசிங்க, அவர் மேல் அன்பு பாராட்டுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆகையினால் தான் ஜாஷுவா அவங்களை எச்சரிச்சான், கர்த்தரை நேசிக்கிறதுல ஜாக்கிரதையா இருங்கப்பா, அவர் மேல அன்பு கூறுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினந்தோறும் வேத வாசிக்கிறோமா? தினந்தோறும் ஜெபிக்கிறோமா? கர்த்தர் விரும்புகிற கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நம்மை நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜாஷுவா எச்சரிக்கிறான். சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12வது வசனத்தை எல்லாம் வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, ராஜாக்களே உணர்வடையுங்கள், நியாயாதிபதிகளே உணர்வடையுங்கள். நீ யாரானாலும் சரி, நீ ராஜாவா இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், அரசாங்கத்துல பெரிய பதவியில இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பணம் படைத்தவர்களா இருக்கலாம், உங்கள் நிலை உயர்ந்ததா இருக்கலாம். நீ எந்த நிலையிலே இருந்தாலும் ஒன்றை மறந்துடாத, ராஜாக்களே பிரபுக்களே உணர்வடையுங்கள். இந்த பூமி அக்கினிக்கு இரையாகப்பட போகிறது, வானமும் பூமியும் அழியப்பட போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவரை முத்தம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். முத்தம் என்பது அன்பின் அடையாளம் அல்லவா? நீ கர்த்தரை நேசிக்கும் போது, அவர் மேல் நீ அன்பு பாராட்டும் போது, அழிவிலிருந்து நீ தப்பிப்பாய், அழிவிலிருந்து நீ தப்பிக்கப்படுவாய். தோத்துராம். அல்லேலூயா. இது கடைசி காலம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். எங்கு பார்த்தாலும் பாவங்களும் அக்கிரமங்களும் பெருகி போய் கிடக்கிறது. தெய்வத்தை தேடுவார் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் வானத்திலிருந்து கண்ணோக்குகிறார். என்னை தேடுகிற, என் மேல அன்பு செலுத்துகிற பிள்ளைகள் பூமியிலே உண்டா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை தேடுகிறேன் ஆண்டவரே. ஐ லவ் யூ லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதரியே உணர்வடையுங்கள். அன்பு பிரதர் அண்ட் சிஸ்டர், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் உணர்வடையுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கடைசி காலம். அவரை முத்தம் செய்யுங்கள், அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவர். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவரை நாம் அன்பு கூறுவோமானால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு சில விஷயங்களை சொல்லி நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் அவரில் அன்பு கூறும் போது
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை காப்பாற்றுகிறார். சங்கீதம் 145:20 வாசித்து பாருங்கள். அவர் மேல் நீ அன்பு கூர்ந்தால் அவர் உன்னை காப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதியிலே, பலவிதமான போராட்டத்துல, வெள்ளி சூனியத்துல, பலவிதமான சத்துருக்களால் தாக்கப்பட்டு உள்ளமுடைந்து சோர்ந்து போய் கை தூக்கி எடுக்க ஆள் இல்லையே என்று வருத்தத்தோடு கூட இருக்கிறாயா? கர்த்தரை நேசிச்சு பாரு, அவர் உன்னை காப்பாற்றுவார். அதான் தாவீது சொன்னாரு, நான் உளையான சேற்றில இருந்தேன், அவர் என்னை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் என்னை உயர்த்தினார். நீ உளையான சேற்றுக்குள்ள இருக்கலாம், கடன் பிரச்சனைக்குள்ள இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை, எனக்கு நல்லது நடக்காதா என்று சொல்லி பல கேள்விக்குறியோடு நீ வாழலாம். உன்னை தூக்கி எடுக்கிற ஒரு உன்னதமான ஆண்டவர் ஒருவர் உண்டு. அவர் உங்ககிட்ட பெருசா ஒன்னும் எதிர்பார்க்கலங்க. நீ அவரை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரை நீ நேசிப்பாயானால் அவருடைய எல்லா நிலையிலிருந்தும் அவர் உன்னை காப்பாற்றுவார். இஸ்ரவேலை என் அன்பு தேவ ஜனமே, அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை காக்க ஒருவர் இருக்கிறார். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உமல் அத்தனை அக்கறை உள்ள ஆண்டவர். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் நடந்த ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். அதற்கு மகிமை உண்டாகட்டும். இரவு நேரம் அந்த நாடு மிகவும் பனி நிறைந்த ஒரு நாடு. வீட்டுக்கு மேல அங்க மேல் அந்த தளம் எல்லாம் பலகையிலே மூடி இருப்பார்கள். நம்மள மாதிரி காங்கிரீட் மூடப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பனியுள்ள பிரதேசங்கள். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தேவனை நேசிக்கிற, தேவன் மேல் அன்பு செலுத்துகிற கணவன், மனைவி, ஒரு குழந்தை நன்றாய் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரம் அது. அந்த இரவு நேரத்துல ஒரு திருடன் உள்ள புகுந்து எல்லா பொருட்களையும் திருடி கொண்டிருக்கிறான். திருடி முடிச்சுட்டு வெளியே போறான். ஆமா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவுல ஒரு குழந்தை படுத்திருக்கிறது. அந்த குழந்தை எழுந்து அழ ஆரம்பித்து விட்டது. அது அழுத உடனே, எங்கடா முதலுக்கு மோசம் வந்துட போகுது அப்படின்னு எடுத்ததெல்லாம் ஒரு ஓரமாய் வைத்து விட்டு, இந்த குழந்தை ஆமா அழுது கத்திச்சுன்னா பெற்றோர்கள் எழுந்துருவாங்கன்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், அந்த குழந்தையை தூக்கி வறண்டாவிலே போட்டு விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வறண்டாவிலே போட்டு அவன் உள்ளே வந்து ஒளிந்து கொள்கிறான். அது வறண்டா, மிக கொடிய பனி நேரம். அது அந்த ஜில்னஸ் அந்த குழந்தையின் மேல் பட்ட உடனே இன்னும் அதிகமா இந்த குழந்தை கதற ஆரம்பித்தது. குழந்தையின் சத்தம் கேட்கிறதே அப்படின்னு 2 பேரும் எழுந்து, பக்கத்துல குழந்தை இல்லை, ஏங்க பக்கத்துல குழந்தை இல்லை, எங்கேயோ குழந்தை சத்தம் கேட்கிறதே அப்படின்னு சொல்லி 2 பேரும் வீட்டை திறந்து வெளியே வந்து பார்த்தார்கள். குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. அவர்கள் வெளியே வந்த உடனே அந்த வீட்டினுடைய மேல் தளம் இடிந்து அது விழுந்து அந்த வீடு அழிந்து போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், எத்தனை ஆச்சரியம். கர்த்தரை நேசிக்கிற அந்த பிள்ளைகள் இரவு நேரத்தில் ஒரு திருடன் உட்புகுந்து அந்த குழந்தையை தூக்கி வெளியே வைத்து, அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்க இவர்கள் வெளியே வந்த உடனே அந்த வீடு இடிந்து விழுந்தது. அதுக்கப்புறம் காலையில் போலீஸ்காரங்களாம் வந்து பரிசோதிக்கிறார்கள். இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. இந்த வீட்டாருக்கு இந்த குழந்தையை யார் வெளியே தூக்கி கொண்டு வந்து போட்டது? அப்புறம் எல்லாம் பரிசோதித்து போலீஸ் என்க்யூர் வைத்ததெல்லாம் பார்த்தா உள்ளே ஒரு திருடன் அந்த வீடு இடிந்து செத்து கிடக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ தூதர்களை கொண்டும் அல்ல, சில திருடர்களை கொண்டு கூட கர்த்தர் அவரை நேசிக்கிற பிள்ளைகளை காப்பாற்ற வல்லவர். எப்பேற்பட்ட நிலையிலும் அவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளை அவர் காப்பாற்ற வல்லவர். இஸ்ரவேலே, தேவனை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் யாரை கொண்டாகிலும் அவர் உன்னை காக்க வல்லவர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறது இல்லை, அவர் தூங்குகிறது இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். யாரை காக்கிறார்? அவர் மேல் நீ அன்பு கூறுவாயானால் அவர் உன்னை
காக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 146:9 அவர் யாரை காக்கிறாரா? பரதேசியை கர்த்தர் காக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரதேசி அப்படின்னா நமக்கு தெரிந்த விஷயம். ஆபிரகாம் பரதேசியாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரதேசி அப்படின்னா தமிழ்ல இங்கிலீஷ்ல பாரடாக்ஸ் இல்ல, கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஸ்ட்ரேஞ்சர் என்று பொருள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாரடாக்ஸ் இல்லையா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல, நாம் அந்த நித்திய ராஜ்யத்திற்கு உரியவர்கள். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்களாய் இருக்கிறோம். அந்த தெய்வத்திற்கு உரியவர்களாய் நாம் இருக்கிறோம். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆக நம்முடைய குடியிருப்பு பூமியில் அல்ல, நம்முடைய குடியிருப்பு அது பரலோகத்திலே இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பூமிக்குரியவனை காக்கிறவர் அல்ல, மீட்கப்பட்ட பரதேசிகளை, அந்த பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களை நம்முடைய ஆண்டவர் அற்புதமாய் காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் தான் பிலிப்பியர் 3:20 சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, நம்முடைய குடியிருப்பு அங்கே இருக்கிறது, அது பரலோகத்திலே இருக்கிறது. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. இந்த பூமியில நாம் ஒரு விசிட் பண்ண வந்திருக்கிறோம், ஒரு ஸ்ட்ரேஞ்சரா வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க இருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா ஃபாரினர்னு சொல்லுவோம் நம்மள இல்ல. அங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து இங்க யாராவது வந்தா அவங்கள நம்ம ஃபாரினர்ன்றோம். அப்ப நாம யார் தெரியுமா? ஃபாரினர். அதுதான் ஸ்ட்ரேஞ்சர்னுடைய சுத்தமான மொழிபெயர்ப்பு. நம்ம எல்லாம் ஃபாரினர். அப்படின்னா பூமிக்குரியவர்கள். நாம் பூமியில ஊழியம் செய்தாலும் நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம்? பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறதுனால நம்ம ஃபாரினரா இருக்கிறோம். ஒரு நாள் நம்ம சொந்த தேசத்திற்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். மூன்றாவதாக கர்த்தர் யாரை காப்பாற்றுகிறார்? அவர் நீதிமான்களை, பரிசுத்தவான்களை அவர் காப்பாற்றுகிறார். நீதிமொழிகள் 2:8 வாசிக்கிறோம். அவர் நீதிமான்களை, பரிசுத்தவான்களை அவர் காப்பாற்றுகிறார். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களாக தேவனை தேடுகிற, தேவனுக்கு பயந்து தேவனை சார்ந்து இருப்பாயானால் உன்னை கர்த்தர் காப்பாற்ற வல்லவர். சோதனையிலிருந்து அவர் உன்னை காப்பாற்றுவார். வியாதியிலிருந்து அவர் உன்னை காப்பாற்றுவார். பலவிதமான போராட்ட சத்துருக்களின் கிரிகளிலிருந்து அவர் உன்னை காக்க வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களே, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர் காக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 16:22 சொல்லுகிறது, அவர் மேல் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ அவர் மேல அன்பு கூறலனா நீ சபிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்ட பிரதர், நான் சரியா சபைக்கு போறதில்லை. ரட்சிக்கப்பட்ட பிரதர் ஊழியம் செய்யறது இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிரதர் ஆண்டவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு நீ வாழ்ந்தால் வேதம் சொல்லுகிறது, அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீ கர்த்தருக்காக உன்னை அர்ப்பணித்து இப்பொழுது ஆண்டவரை விட்டு நீ தூர இருப்பாயானால், அவரை மறந்து, அவருடைய அன்பை மறந்து, அவருடைய ஆராதனை, அவருடைய சபையை மறந்து நீ தூர இருப்பாயானால் வேதம் சொல்லுகிறது நீ சபிக்கப்பட்டவன். சாலமோனை கர்த்தர் ரொம்ப நேசிச்சாருங்க. கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சாலமோன் ராஜாவாவதற்கு எந்த விதத்திலும் தகுதியானவன் இல்லை. ஸ்தோத்திரம். நம்ம சாலமோனுடைய லைஃப் தெரியும். ப்ராப்பரா அவன் பறக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவனுடைய ஹிஸ்டரி நமக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் சாலமோனை நேசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சாலமோன் மேல் அன்பு கூர்ந்தார். கர்த்தருக்கு மகிமை. ஆனால் சாலமோன் கர்த்தரை நேசிச்சானா அப்படின்னா இல்லைங்க. இன்னைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் நேசிக்கிறார். எத்தனையோ குறைபாடுகள் நம்ம கிட்ட இருக்குங்க. நாம் எல்லாம் நிறைவானவர்கள் அல்ல, நாம் குறைவானவர்கள். நம்மிடத்தில் குறைகளை ஆண்டவர் பார்க்கலங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். அவர் நம்மேல் அன்பு பாராட்டுகிறார். ஆனால்
இன்னைக்கு அநேகர் சாலமோனை போல கர்த்தரை மறந்து அவர் மேல் அன்பு செலுத்தாமல் போகிறார்கள். ராஜாவாக்கினார் ஆண்டவர், ராஜாவாக்கி அழகு பார்த்தார், அவனுக்கு வேண்டிய ஞானத்தை தந்தார், அவனுக்கு வேண்டிய செல்வங்களை தந்தார், அவனுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் அவனுக்கு தந்தார். ஆனா சாலமோனோ கர்த்தரை மறந்து அந்நிய ஸ்திரீகள் மேல் அன்பு கூர்ந்தான். கர்த்தரை நேசிக்க வேண்டியவன், கர்த்தரை ஆராதிக்க வேண்டியவன், கர்த்தர் மேல் அன்பு கூற வேண்டியவன், இவன் அந்நிய ஸ்திரீகள் மேல் அன்பு வைத்து அந்நிய ஸ்திரீகளை நேசித்தான். அந்நிய ஸ்திரீகள் விக்கிரகங்களுக்கு, எருசலேமுக்கு எதிர நாசமலை இருக்கிறது. அந்த நாசமலையில போய் அவன் அந்த விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தினான். தேவனை ஆராதிக்க வேண்டிய தேவ மனுஷன், கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய தேவ மனுஷன், தேவனை அன்பு கூற வேண்டியவன் பெண்கள் மேல் அன்பு வைத்து, ஸ்திரீகள் மேல் அன்பு வைத்து எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாச மலையிலே போய் விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தினான். என்னுடைய பிள்ளைய, பாவ சேற்றுக்குள்ள இருந்தோம், கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். எத்தனையோ நெருக்கடியிலே, சோதனையிலே, வியாதியிலே, சாபக்கட்டில, மந்திர கட்டில, செய்வின கட்டில, சூனிய கட்டில கிடந்த உன்னை விடுவிப்பார், தப்புவிப்பார் யாருமே இல்லாத நிலையில இருந்த ஆண்டவர் உன்னை தேடி வந்தார், உன்னை கரம் பிடித்து தூக்கி எடுத்தார். இன்றைக்கு நல்ல நிலையில கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க கர்த்தரை நேசிக்கிறீங்களா? சொல்லுங்களேன், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. சாலமோனை போல கர்த்தரை மறந்து உலகத்தின் பக்கம் போக வேண்டாங்க. கர்த்தர் மேல அன்பு கூறுங்க. அவர் உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், உங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தினார், அவர் 5 காயங்கள் ஏற்றார். உன்னை ரட்சித்த, உன்னை விடுவித்த உன் ஆண்டவரை மறந்து விடாதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரியும், அவனை சோதித்தார். இவன் என்ன நேசிக்கிறானா? இல்ல நான் தந்த மகனை நேசிக்கிறானா? யாரை இவன் நேசிக்கிறான்? ஒரு சோதனை வைக்கலான்னு ஆண்டவர் அவனை சோதித்தார். என்ன சோதிக்கிறாரு? ஏகசுதன், அவன் பிள்ளை எனக்கு தாப்பா, அவன் எனக்கு பலி செலுத்துப்பா என்று சொன்ன போது அவன் மறுப்பொன்றும் சொல்லவில்லை, அப்படியே செய்கிறேன் என்றானே. அப்படி என்றால் தன் மகனை விட அவன் கர்த்தரையே அதிகமாய் நேசித்தான். சாலமோன் கர்த்தரை நேசிக்காம ஸ்திரீகள் மேல் அன்பு வைத்து ஸ்திரீகளையே நேசித்த சாலமோன், ஆனால் இங்கே ஏகசுதன் என்று பாராமல் பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன போது வேதம் சொல்லுகிறது, அவன் யாரை அதிகமா நேசித்தான் தெரியுமா? கர்த்தரே அவன் அதிகமாய் நேசித்தான். ஹல்லேலூயா. தன் பிள்ளையை பலி கொடுக்க துணிந்தான், தன் பிள்ளையை பலி கொடுக்க மலையின் மேல் அழைத்து கொண்டு போனான். ஈசா கேட்கிறான், அப்பா விறகு இருக்கிறது, தீவெட்டி இருக்கிறது, பலி பொருள் எங்கே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை நேசிப்பது உண்மையானால் நீ எந்த சோதனையில இருந்தாலும் பயப்படாத, கர்த்தர் பார்த்து கொள்வார். திருமணம் தடையா இருக்கா? பயப்படாதம்மா, கர்த்தர் பார்த்து கொள்வார். திருமணமாகி குழந்தை இல்லையா? பயப்படாதீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர், கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ எந்த நிலையில இருந்தாலும் பயப்படாத, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் உனக்கு அதை சாதகமாய் செய்து முடிப்பார். அவர் அதை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற, அவருடைய கரம் உனக்கு சாதகமாய் இருக்கிறது என்பதை மறந்து போகாதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக, நீ அவர் மேல் அன்பு கூறுவாயானால் அவர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான் ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமா, ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறல்ல வாலிப பிள்ளைகளை? என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நிறைய பாஸ்டர்ஸ் ஊழியம் நிறைய நெருக்கடிகள் மத்தியில இருக்கிறது, போராட்டத்தின் மத்தியில இருக்கிறது, எப்படி ஃபேஸ் பண்ணணும்னே தெரியல. கவலைப்படாதீங்க ஐயா. உங்களுக்காக கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில ரொம்ப அடிமைத்தனத்துல ரொம்ப வாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விடுதலைக்காக ஏங்கினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் அவர்களுக்காக ஒரு கானானை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை இன்றைக்கு உன் பாதை உபத்திரவம் நிறைந்ததா இருக்கலாம். இன்றைக்கு உன்
பாதை பாடுகள் நிறைந்ததா இருக்கலாம். இன்றைக்கு உன் பாதை அவமானங்கள் நிறைந்ததா இருக்கலாம். சோர்ந்து போகாதே. ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்காக கர்த்தர் கானானை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க எங்க சொந்த ஊர்ல இருந்து வந்து சென்னையில 40 வருடங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எளிமையான வாழ்க்கை, எளிமையான வீடுகள். ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு அற்புதமான ஒரு வீட்டை கர்த்தர் கட்டி தந்தார். நீ எந்த நிலையில இருந்தாலும், ஆமா, வீடு வாசல் இல்லையா, கவலைப்படாதீங்க. சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் நீங்கள் எத்தனை வருஷங்கள் இருந்தாலும் கர்த்தர் ஒரு சொந்த வீட்டை உங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தன் பிள்ளை கேட்கிறான், அப்பா எல்லாம் இருக்கிறது, பலி பொருள் எங்கே? ஆமா, ஆபிரகாம் சொன்ன, கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆமா, ஏற்கனவே பலி செலுத்துவதற்கு ஒரு ஆட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆமென். ஏற்கனவே ஆமா, ஆயத்தம் அவனுக்காக செய்து வைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை ஆரம்பத்தில் அவன் கண்ணு மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னார், அதோ பார். ஆமா, ஆட்டை அவன் பார்த்தான். ஒரு ஆடு ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. ஆமா, உனக்காக ஒரு ஆசீர்வாதம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை உன் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆகார் நீரூற்றை காண முடியாமல் அங்கும் இங்கும் அலைந்து அழுது கொண்டிருக்கிறாள். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஒரு ஜீவன் உண்டாகட்டும் என்று அவள் கண்ணீரோடு அழுகிறாள். கணவன் தந்ததான அந்த தண்ணீர், துருத்தியில் இருந்த தண்ணீர் தீர்ந்து போனது. ஆனா ஏற்கனவே ஆகாருக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அந்த நீரூற்றை அவள் கண்கள் கண்டது. ஒரு ஆசீர்வாதத்தை உன் கண்கள் இந்த ஆண்டிலே காணும். நீங்க சொல்லுவீங்க, பிரதர், நீங்க எனக்கு சொன்னீங்க, அப்படியே கர்த்தர் இந்த ஆண்டிலே எனக்கு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லுவீர்கள். ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்ய வல்லவர். இயேசு சிலுவையிலே அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு இவங்க எல்லாம் பார்த்தாங்க, இனி ஆமா, இவர் பின்னால போனா நம்ம அப்படி ஆயிரலாம் இப்படி ஆயிரலாம்னு நினைச்சு வந்தோம், இவரே போய் சேர்ந்துட்டாரு, இனி நம்ம என்ன பண்றதுன்னு ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போய் மறுபடியும் மீன் பிடிக்க போனார்கள். இயேசு அவர்களை தேடி போனார். அல்லேலூயா. ஆமா, தேடி போனார். எங்கப்பா மீன் பிடித்து கொண்டிருக்கிறதே? ஆமா, அவங்க சொல்றாங்க, வாங்கப்பா, வாங்க வாங்க. ஆமாம், அவங்க மீனை பிடிச்சி மறுபடியும் அவங்க அதை சுட்டு சாப்பிடணும், பசியோடு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கரைக்கு வந்தபோது அவங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க, ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு பொரித்த மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆமா, ரொட்டி ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அவங்க குளிர் காய்வதற்கு கரி நெருப்பு ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை விட்டு தூரமாய் போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் மீன் பிடிக்க போனார்கள். மறுபடியும் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனார்கள். அவர்களை தேடி ஆண்டவர் வந்தார். எங்கே போனீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அவங்களை அழைத்தார், வாங்க, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அவங்க ஆயத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் அங்கே அனுபவித்தார்கள். நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து நீங்கள் ஆண்டவர் மேல் அன்பு கூறுவீர்களானால் அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். உங்கள் தரித்திரங்கள் மாறும், சாபங்கள் மாறும், தீய சக்திகள் மாறும். நீங்கள் செய்ய வேண்டியது அவர் மேல் அன்பு கூறுங்கள். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உடைய அன்பு பிள்ளைகளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மேல் நாங்கள் அன்பு கூறுவோமானால் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளை நாங்கள் தியானித்தோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபை பூந்தமல்லி நம்பர் 43 கீழ் 7 ரோசி கார்டனில் அமைந்துள்ளது. உங்கள் ஜெப குறிப்புகள் எதுவானாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தம். இன்றைக்கும் அநேகர் ஃபோன் பண்ணி உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் சொல்லுகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருப்பாரானால் நீங்கள் திரும்பவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு தெய்வம் செய்த நன்மைகளை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். தொடர்ந்து எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 8:30 மணி அளவில் எங்களுடைய செய்தி ஒளிபரப்பாகிறது. தொடர்ந்து கேட்டு பயன்பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9:30 மணிக்கு பூந்தமல்லியில் இருக்கிற ஆவியின் எழுப்புதல் திருச்சபையில் ஆராதனை நடக்கிறது. கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.